Dear students, இப்போ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. நம்ம ஏற்கனவே அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் பார்த்தாச்சு, அயனிஸ்ட் எனர்ஜி பார்த்துட்டோம், எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்துட்டோம். இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்க்க போகிறோம். அயனிஸ்ட் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இந்த மூணுமே சேம் கான்செப்ட் தான், சேம் திங் தான். ஆனால் இது மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா அக்ராஸ் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும், அலாங் த குரூப்பில் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் காமன் கான்செப்ட். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், அதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரிலேட்டிவ்லி ட்ரெண்ட் of an element present in a covalently bonded molecule to attract the shared pair of electron towards itself. என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இழுத்துரும். அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் தான் நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இட் இஸ் நாட் எ மெஷரபிள் குவான்டிட்டி. இதை நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஒரு சில எலமெண்ட்ஸுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். However, a number of scales are available to calculate the value. One such method was developed by Pauling. He assigned the arbitrary value of electronegativities for hydrogen and fluorine. So, வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 2.1 and 4.0 respectively based on the electronegativity values for the other elements can be calculated using the following expression. ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2.1, குளோரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.04. இதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது XA மைனஸ் XB ஈக்குவல் டு 0.182 ரூட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் AB மைனஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் AA இன்ட்டு BB பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்க, வேறு AB அண்டு BB ஆர் த பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கிலோ கலோரிஸ். AB வந்து பார்த்தீங்கன்னா A2 அண்ட் B2 மாலிகுல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் எனி கிவன் எலமெண்ட் இஸ் நாட் எ கான்டாக்ட் அண்ட் இட்ஸ் வேல்யூ டிபெண்டிங் ஆன் த எலமெண்ட் டு விச் இட்ஸ் covalently bond. The electronegativity values play an important role in predicting the nature of the bond. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் வச்சு அந்த பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்டா இல்லை அயானிக் பாண்டா இல்லை கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அது வந்து பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்டா இல்லை நார்மல் நேச்சர் ஆஃப் பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பாண்டா இருக்கா இல்லை அயானிக் பாண்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எதை வச்சு நம்ம ஒரு மாலிகுல் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் பீரியட்ஸில் பாருங்க, கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். அயனிஸ்ட் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது மூணுமே சேம் தான். த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜென்ரலி இன்க்ரீசஸ் அக்ராஸ் எ பீரியட், த லெஃப்ட் டு ரைட். as discussed earlier, the atomic radius of decreases period. The attraction between the valence electron and the nucleus increases, hence the trends to attract the shared pair of electrons increases, therefore the electronegativity also increases in a period. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அயனிஸ்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அக்ராஸ் தி பீரியட். இது கொடுத்து பார்க்கணும். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ். இங்கே பாருங்க, லித்தியத்துலேருந்து பேரில் ஃப்ளூரின் ஃப்ரான்சியம் வரையும் என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு. ஏன்னா அட்ராக்ட் தேர்ட் பேராப்ராக்டர் என்ன பண்ண அப்படின்னா அப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே லோவாக இருக்கும், இங்கே மீடியமாக இருக்கும், இங்கே ஹையாக இருக்கும். இதில் அக்ராஸ் பீரியடில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் குரூப்பில் பாருங்கள். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜென்ரலி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். அஸ் வி மூவ் டவுன் த குரூப் த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் அண்ட் த நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் டிக்ரீசஸ், ஹென்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். என்ன பண்ண அப்படின்னு டிகிரீஸ் ஆகிட்டு போயிட்டு, ஏன்னா அட்டத்தோட சைஸ் பெருசாகுதா. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதெல்லாம் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணும் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும்.
Noble gases are assigned zero electronegativity. The electronegativity values of the elements of S block show the expected decreasing order in a group except 13 to 4th. The group other B block elements follow the expected decreasing the trend electronegativity. இதில் பாருங்க lithium, sodium, krypton, rubidium, cesium. lithium, sodium, இங்கே பொட்டாசியம் வரும், தப்பாக கொடுத்துருக்காங்க கிரிப்டான்னு. ருபீடியம், சீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகி அப்படியே வந்துட்டு கீழே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் குரூப்பில். அப்போ அலாங் இந்த குரூப் என்ன பண்ணும், எலக்ட்ரோநெகட்டிவ் லெவல் என்ன பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா ஆட்டத்தோட சைஸ் வந்து பெருசாகும். பீரியாடிக் ட்ரெண்ட் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பாருங்க. ஸோ ஃபார் we have studied the periodicity of the physical properties such as atomic radius, ionization enthalpy, electron gain enthalpy, and electronegativity. In addition, the chemical properties such as reactivity, valence, oxidation state also shown the periodicity to a certain extent. In this section, we will discuss briefly about the periodicity in valence, oxidation state, and the anomalous behavior of secondary period elements, diagonal relationship. இதெல்லாம் பண்ணுறோம். இதில் பாருங்கள், இந்த வேலன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் பாருங்கள், the valence of the atom is the combining capacity relatively to hydrogen atom. It is usually equal to the total number of electrons in the valence shell are equal to 8 minus the number of valence electrons. Is more convenient to use oxidation state the place of valence state. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அது அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட வேலன்ஸ் அண்ட் ஆக்சிடேஷன் என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த பீரியாடிசிட்டி ஆஃப் த வேலன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் பாருங்க, the valency of an atom primarily depends on the number of electrons in the valence shell. As the number of valence electrons remains the same for the elements in the same group, the minimum valence also remains the same. However, the period, the number of valence electron increases, hence the valence also increases. Valence electron increase ஆச்சுன்னா valence என்ன பண்ணும், increase ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வேலன்ஸ் செல்லில் ஒன்று தான் இருக்கும், வேலன்ஸ் ஒன்று தான் இருக்கும். எலமெண்ட் பாருங்கள், சோடியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத்தில் 5 அப்போ இங்கே 3 இருக்குது. இது குரூப் 15, இது குரூப் 1. அப்போ அது வேலன்ஸ் செல்லில் உள்ள வேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அதிகமாக அதோட வேலன்ஸ் என்ன பண்ணுது, அதிகமாகிட்டே போயிடும். இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் வேலன்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்குது, வேலன்ஸ் என்ன பண்ணுறோம், கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். வேரியேஷன் ஆஃப் வேலன்ஸ் இன் பீரியட், ஃபர்ஸ்ட் பீரியட்ல பாருங்க, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் பாருங்க 1 to 8 வரை இருக்கும். வேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 8 வரை இருக்குது. இங்கே கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், 6.2, இங்கே 6.2, இங்கே 7.1, இங்கே 8. In addition to that, some elements have the variable valency. For example, most of the elements of group 15 have the 5 valence electron. So to valency 3 and 5, similarly, the transition metal, the inner transition metals also show the variable valence state. அப்போ அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் உள்ள அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்து தான் அதோட வேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா வேலன்சி அதிகமாக இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான் கம்மியாக இருந்துச்சுன்னா வேலன்சி கம்மியாக இருக்கும். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அது நோபல் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடைகிறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் தேவைப்படுதோ அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் தான் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நான் சொன்னது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியில் எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஸோ டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.